மொழி கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணித்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சுயமரியாதையை மதிப்போம், ஆனால் அதனை விட்டுக் கொடுக்க மாட்டோம். கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. தமிழக வெற்றி கழகம் எளிய மக்களுக்கான கட்சி, பண்ணையார்களுக்கான கட்சி கிடையாது. பணம் பறிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு இருக்கும் பண்ணையார்களை அரசியலை விட்டு அகற்ற வேண்டும் என விஜய் பேச்சு. மும்மொழி கொள்கையை செயல்படுத்தினால்தான் நிதி என மத்திய அரசு கூறுவது சிறு பிள்ளைத்தனமானது. மத்திய மாநில அரசுகள் சிறு பிள்ளை போல் சண்டையிடுவதாகவும் விஜய் விமர்சனம். இதை இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி. இதை திமுகவும் பாஜகவும் செட்டிங் அரசியல் செய்து கொண்டிருப்பதாக விஜய் பேச்சு. சமூக வலைதளங்களில் ஹேஷ்டாக் அரசியல் செய்து கொண்டிருப்பதாகவும் சாடல். தாவேக பூத் கமிட்டி மாநாடு விரைவில் நடைபெறும் என தாவேக தலைவர் விஜய் அறிவிப்பு. மாநாட்டிற்கு பின் தங்களது பலம் நிரூபணமாகும் என விஜய் பேச்சு. நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போறோம். அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சதில்லைன்னு. தாவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த விஜய் புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை உள்ளிட்டவற்றை எதிர்க்கும் வகையில் கையெழுத்து. கபடதாரிகள் அனைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, கெட் அவுட் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். மன்னர் ஆட்சிக்கு எதிரான பேச்சுகளால் சூழ்ச்சிகள் தாக்கிய போது அழைத்தவர் விஜய். தாவேக நிகழ்ச்சியில் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. ஊழலை முதற்கண்ணாகவும் கொள்கையாகவும் உருவாக்கி பெரியாரை முன்வைத்து போலி கபட நாடகம் ஆடுவோரை புறக்கணிக்க வேண்டும். பெரியாரின் சமூக நீதி பேசுபவர்கள் சாதி அரசியல் பேசி தேர்தலில் வெற்றி பெற்று அரசியல் செய்வதாகவும் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். ஒரு காலத்தில் பொருளாதார வலிமை இல்லாதவர்கள் இன்று சினிமா துறையில் தவிர்க்க முடியாத ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றனர். துணை முதலமைச்சர் உதயநிதியை மறைமுகமாக சாடிய ஆதவ் அர்ஜுனா. தமிழ்நாட்டில் கடனை உருவாக்கி ஆளும் கட்சியின் ஊழல் செய்து கொண்டிருப்பதாக ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். திமுகவுக்கு செட்டிங் செய்வதை தவிர வேறு எதுவும் தெரியாது எனவும் சாடல். அண்ணா, எம்ஜிஆர் போல தமிழகத்தில் புதிய பிளவை விஜய் ஏற்படுத்துவார்.
அடுத்த 62 வாரங்களுக்கு விஜயே தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் என ஆதவ் அர்ஜுனா பேச்சு. தாவேக விழாவில் பங்கேற்ற அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் திருக்குறள் மற்றும் பெரியார் சிலையை வழங்கி பிரசாந்த் கிஷோரை வரவேற்ற விஜய். அவருக்கு புத்தகத்தை திருக்குறள் நூலை பரிசாக தருகிறோம். நாட்டிலேயே அரசியலில் கரை படைந்த மாநிலத்தில் தமிழ்நாடுதான் முதலில் இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் பேச்சு. கிரிக்கெட்டில் கபில் தேவ், கவாஸ்கர் வாரிசுகள் மட்டும் விளையாடி இருந்தால் தோனி, விராட் கோலி போன்றவர்கள் வந்திருக்க முடியாது எனவும் விமர்சனம். கிடாக்குழி மாரியம்மன் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கிய தாவேக நிகழ்ச்சி. சால்வை போர்த்தி திருக்குறள் புத்தகம் வழங்கி விஜய் வாழ்த்து. தாவேக 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் கட்சியின் ஆவணப்படம் வெளியீடு. கட்சி தொடங்கியதிலிருந்து விஜய் முன்னெடுத்த நடவடிக்கைகளை தொகுத்து ஆவணப்படம். ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக மாற்றி நற்பணி மன்றங்களை நற்பணி இயக்கமாக மாற்றி காட்டிய மாஸ்டரின் பெயர்தான் தளபதி. எல்லோரும் பிறந்த நாள் அன்று கோயிலுக்கு போவார்கள். தளபதியோ மருத்துவமனைக்கு போய்விடுவார். சென்னை அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு வருஷமும் அவர் பிறந்த நாள் அன்று பிறக்கின்ற தாவேக விழா மேடையில் மாவட்ட செயலாளர்களை அறிமுகப்படுத்திய விஜய். மேடை ஏறும் முன்பு 120 மாவட்ட செயலாளர்களும் கெட் அவுட் இயக்கத்தில் கையெழுத்திட்டனர். கொள்கை பாடல் முழங்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட புதிய தாவேக நிர்வாகிகள். நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை மொழிப்போர் தியாகிகள் மற்றும் தாவேக கொள்கை தலைவர்களுக்கு விஜய் மலர் மரியாதை செலுத்தினார். இனம் விடுதலையினை சுவைக்கும் ஒளி நிரந்தரம் என நிலைக்கும் இல்லாமல் போராடு நில்லும் வரை இல்லாமல் செல்லும். தாவேக 2ஆம் தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய விஜய் படிப்பகத்தில் பயின்ற மாணவர்கள் கல்வி பயில உதவியளித்த விஜயை குறிப்பிட்டு நெகிழ்ச்சி பேச்சு. நந்தினி அக்கா, உனக்கான இடம் இது இல்லை, உனக்கான இடம் வேறன்னு சொல்லி எனக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி கொடுத்து என்னை இப்போ இந்த மேடையில் நிற்க வச்சிருக்கு. திண்டுக்கல் மாவட்ட நந்தினி அக்கா. குமுதம் செய்தியாளரை தாக்கிய தாவேக பவுன்சர்கள். தாக்குதல் நடத்தியதில் நெஞ்சில் கை வைத்து சரிந்த செய்தியாளர் இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதி. தாவேக நிகழ்ச்சியில் செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம். பவுன்சர்களின் அநாகரிக செயலுக்கு விஜய் வருத்தம் தெரிவிக்கவும் வலியுறுத்தல்.
தாவேக ஆண்டு விழாவில் குமுதம் செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். எதிர்காலத்தில் பத்திரிகையாளர்களுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் எனவும் தாவேகவுக்கு வலியுறுத்தல். தாவேக நிகழ்ச்சியில் போலி பாஸ் வழங்கப்பட்டதால் நிர்வாகிகள் அதிர்ச்சி. போலி அடையாள அட்டையுடன் வந்தவர்கள் வெளியேற்றப்பட்டதால் அதிருப்தி. எல்லை மறுவரையறையால் தமிழ்நாடு ஒரு தொகுதியை கூட இழக்காது. கோவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்துவதில்லை, உண்மையான சவால்களை எதிர்கொள்வதில்லை எனவும் அமித்ஷா குற்றச்சாட்டு. திமுகவின் அனைத்து தலைவர்களும் ஊழலில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள். போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத சுரங்க மாஃபியாவால் தமிழ்நாடு சீர்கெட்டு இருப்பதாகவும் அமித்ஷா பேச்சு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேவலமாக சீரழிந்திருப்பதாக அமித்ஷா விமர்சனம். பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் கடும் தாக்கு. தொகுதி மறுசீரமைப்பில் விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கை உயரும், சீட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிக்குமே தவிர குறையாது என்றும் அண்ணாமலை விளக்கம். நாட்டின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு இருக்க திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களே காரணம். மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. $5,000 கோடி முதலீட்டில் காலனி உற்பத்தி ஆலைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு கைதான ஞானசேகரன் மார்ச் 10ஆம் தேதி விசாரணைக்காக சென்னை அல்லிக்குளம் மகிளா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். ஆன்லைன் விளையாட்டிற்கான விதிமுறைகளை எதிர்த்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்கவும் ஆணை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் 9ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழப்பு. பள்ளியின் கழிவறையில் மாணவன் சடலமாக கிடந்ததைக் கண்டு பள்ளி நிர்வாகம் அதிர்ச்சி. மகா சிவராத்திரி முன்னிட்டு சிவாலயங்களில் குவிந்த பக்தர்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு வண்ண மலர்களால் லட்சார்ச்சனை செய்து வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் அருகருகே உள்ள சுங்கச்சாவடிகள் தொடர்பான வழக்கு. செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடி அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தருமபுரியில் திமுகவினரின் கொண்டாட்டத்தால் பொதுமக்கள் அவதி. மாவட்ட செயலாளரை வரவேற்க சாலையில் பட்டாசு வெடித்து போக்குவரத்துக்கு இடையூறு.
விருத்தாச்சலத்தில் காலி இடத்தில் வைக்கப்பட்டிருந்த பைப்புகள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. பைப்புகள் எரிந்ததில் புகை சூழ்ந்து பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகளுக்கு மூச்சு திணறல். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா நிகழ்வு இன்றுடன் நிறைவு. இறுதி நாளில் புனித நீராட ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் குவிந்தனர். லோதியானா மேற்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வேட்பாளராக எம்பி சஞ்சீவ் அரோராவை நிறுத்தியது ஆம் ஆத்மி. அரவிந்த் கெஜ்ரிவாலை மாநிலங்களவை எம்பியாக்க திட்டம் என தகவல். தெலங்கானாவில் சிபிஎஸ்இ உட்பட அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கு பயில்வது கட்டாயம். தமிழ்நாடு அரசின் மும்மொழி கொள்கை எதிர்ப்புக்கு மத்தியில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. மகா சிவராத்திரி முன்னிட்டு நாடு முழுவதும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். பணக்கார வெளிநாட்டவர்கள் குடியுரிமை பெற புதிய திட்டம் அறிமுகப்படுத்திய அமெரிக்க அதிபர் டிரம்ப் $5 மில்லியன் தங்க அட்டை பெறுமாறு அழைப்பு. அறுநூற்று 20 பாலஸ்தீனியர்களை விடுவிக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக ஹமாஸ் தகவல். 4 இஸ்ரேலியர்கள் விடுவிப்புக்கு பின்பும் தாமதம் நீடித்து வந்த நிலையில் அறிவிப்பு. விக்ரமன் அசோக் இயக்கத்தில் கவின் ஆண்ட்ரியா நடித்த மாஸ்க் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு $200 குறைந்து 64,400 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் தங்கம் $8,050 விற்கப்படுகிறது.